இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மின்தடை பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா? சிறப்பு குழுக்கள் களமிறங்கின. இன்றைய முக்கிய செய்தியாக சென்னை மக்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு தகவலை பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் திடீர் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்தனர். இந்த நிலைக்கு விரைவில் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் மின்வாரியம் முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னை நகரத்தின் மின்சார தேவை கடந்த சில மாதங்களில் கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக கோடை வெப்பம் அதிகரித்ததால் ஏசி, குளிர்சாதன பெட்டி மற்றும் பிற மின் சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக மின்சார பயன்பாடும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்த தகவலின்படி நகரின் மொத்த மின் தேவை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் மின் விநியோக அமைப்புகள் மீது கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் சில பகுதிகளில் மின்தடை ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் பழமையான நிலத்தடி கேபிள்கள் மற்றும் அதிக மின்சார சுமை என அதிகாரிகள் விளக்குகின்றனர். பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் சில கேபிள்கள் தற்போதைய அதிக மின் தேவையை முழுமையாக தாங்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக சில இடங்களில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு உள்ளூர் அளவிலான மின்தடைகள் பதிவாகி வருகின்றன. குறிப்பாக புறநகர் மற்றும் விரிவாக்க பகுதிகளில் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையை சமாளிக்க மின் வாரியம் உடனடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. நிலத்தடி கேபிள் பழுதுகளை கண்டறிவதில் அனுபவம் பெற்ற நிபுணர் குழுக்கள் தற்போது சென்னையில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் பகுதிகளில் இருந்து சிறப்பு தொழில்நுட்ப குழுக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவினர் அதிநவீன கருவிகளை பயன்படுத்தி கேபிள்களில் உள்ள பழுதுகளை துல்லியமாக கண்டறியும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுவாக நிலத்தடி கேபிள்களில் ஏற்படும் பழுதுகளை கண்டுபிடிப்பது மிகவும் சவாலான பணியாகும். ஏனெனில் பழுது ஏற்பட்டுள்ள பகுதி வெளிப்படையாக தெரியாது. அதனால் சிறப்பு கருவிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் அவசியமாகின்றனர். தற்போது பல பகுதிகளில் ஆய்வுப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பழுதுகள் கண்டறியப்பட்ட உடனே அவற்றை சரி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற மின்தடைகள் மீண்டும் ஏற்படாத வகையில் பழைய கேபிள்களை மாற்றுவதற்கான திட்டங்களும் தயாராகி வருகின்றன. மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்குவதே அரசின் முக்கிய நோக்கம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்காக தேவையான தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. சிறப்பு குழுக்களின் பணிகள் நிறைவடைந்த பிறகு சென்னை மக்களுக்கு மேலும் நிலையான மின் விநியோகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. மின்தடை பிரச்சனைகள் விரைவில் குறையும் என பொதுமக்களும் எதிர்பார்த்து வருகின்றனர். அடுத்த சில வாரங்களில் இந்த நடவடிக்கையின் பலன் வெளிப்படும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதுவரை சென்னை மின்தடை நிலவரம் குறித்த முக்கிய தகவல்களை பார்த்தோம். இந்த செய்தி பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள செய்திகள் மற்றும் உடனடி அப்டேட்டுகளை பெற ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம்.